அனுஷா அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சார் ஈஸ்ட் ஃபேஸிங் ஹோம், இஃப் த கிச்சன் இஸ் இன் தி சவுத் வெஸ்ட் வித் த கேஸ் ஸ்டவ் ஃபேஸிங் ஈஸ்ட், இஸ் திஸ் கரெக்ட், ப்ளீஸ் கைண்ட்லி ரிப்ளை. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுடைய வீடு கிழக்கு நோக்கி இருக்கிறது, ஆனால் அதனுடைய சமையலறை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்குறோம், ஆனால் கிழக்கு பார்த்து சமைக்கிறோம், இது சரிங்களா, எனக்கு ஒரு ரிப்ளை கொடுங்க அப்படின்னு அனுஷாங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஆமாம், இதுக்கு என்னென்னா ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு விஷயங்கள், ஒரு ஒரு கடவுள்களை நம்மளுடைய சாஸ்திரத்தில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தெற்கு திசை அப்படின்னா அதுக்கு யமன் என்ற ஒரு காப்பு கடவுளாக நியமிச்சிருக்காங்க. தென்மேற்கு பகுதிக்கு நைருதி அப்படின்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. நைருதி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவர் ஒரு ராட்சசன். ஸோ நம்ம வந்து என்னென்னா அந்த இடத்துல கிச்சன் வைப்பது மிக மிக தவறு. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தென்மேற்கு பகுதியில் கிச்சன் வைப்பது தவறுமா. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நைருதி மூலையில் கிச்சன் வச்சா உணவுகள் வீணாகும். அப்படின்னா என்னென்னா, அந்த உணவை சாப்பிடுவதற்கு அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு டைம் இருக்காது, இல்லை இருக்க மாட்டாங்க, இல்லை உணவு சாப்பிட முடியாத அளவுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும், இல்லை அங்கு தயாரிக்கப்படுகிற உணவுனால உடல்நிலை பாதிக்கப்படும். அதாவது உணவே விஷமாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். அதனால் இந்த கிச்சனை மாற்றித்தம்ம ஆகணும். உங்கள் கிச்சனை தென்கிழக்கு பகுதி என்று சொல்லப்படுகிற அக்னி என்று சொல்லப்படுகிற கிழக்கும் தெற்கும் சேருகின்ற அந்த கார்னரில் தென்கிழக்கு பகுதியில் கிச்சன் வச்சுக்கோங்க, அற்புதமான பலனை தரும். அடுத்து வந்து கங்கா பத்மினி அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈஸ்ட் ஃபேஸிங் ஹோம், ஹாலில் வீட்டில் மேற்கில் பூஜை கப்போர்டு வைக்கலாமா அப்படின்னு. அதாவது கிழக்கு பார்த்த வீடு, வீட்டில் இருக்கிற ஒரு ஹாலில், அதாவது லிவிங் ரூமில், வரவேற்பறையில் மேற்கு பகுதியில் பூஜா கப்போர்டு வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். மேற்கு பகுதியில் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிழக்கு பார்த்து இருக்கும். தாராளமாக வைத்து உங்கள் பூஜை அறையை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். எப்போ பூஜை அறை வைத்தாலும் பூஜை அறையில் காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றுவது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நன்மை பயக்கும். அடுத்து வந்து ஜீவா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். வடமேற்கில் போர்ட்டிகோ இருக்கிறது, ஓகே, இதன் கீழே செப்டிக் டேங்க் இருக்கிறது, அதன் மேல் படிக்கட்டு இருக்கிறது, இருக்கலாமா அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிற ஜீவா சார், வடமேற்கில் போர்ட்டிகோ இருந்தால் தப்பு இல்லை. இந்த போர்ட்டிகோ வீடோடு இணைத்து வடமேற்கு பகுதி மட்டும் நீண்டு இருந்தால் அது தவறு. அதை பார்த்துங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லலை. அதே நேரத்தில் இந்த போர்ட்டிகோ வீட்டையும் தொடாமல் இல்லை சதுர செவ்வகமாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. வடகிழக்கு வரை ஸ்கொயராக ரெக்டாங்குலராக இருந்ததுன்னா அது ப்ராப்ளம் இல்லை. அதில் கீழே செப்டிக் டேங்க் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. வடமேற்கில் தான் செப்டிக் டேங்க் இருக்கிறது. அதன் மேல் படிக்கட்டு இருக்கலாம்னா தாராளமாக இருக்கலாம். அதனால் ஒன்றும் பெரிய தவறு இல்லை. நிறைய பேர் வந்து படிக்கட்டு கீழே வந்து செப்டிக் டேங்க் இருப்பது தவறு என்று நினைத்துக்கொள்வது, அப்படிலாம் கிடையாது. வீட்டிற்கு வெளியே இருந்தால் போதும். செப்டிக் டேங்க் படிக்கட்டு கீழே இருந்தால் ஒன்றும் தவறு இல்லைங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.